படிக்கல நம்ம மக்கள், எப்படியாவது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. பள்ளிக்கூடம் பூரா திறந்தாச்சு, மூடின பள்ளிக்கூடத்தையும் திறந்தாச்சு, புதுசாகவும் பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு, பிள்ளைங்க வரல, என்ன செய்ய? காமராஜருக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. நாங்க இவ்வளவு பள்ளிக்கூடத்தை திறந்தாச்சு, இலவசமா கல்வி கொடுக்கிறோம், ஏன் பிள்ளைகள் வரல? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சாப்பாடு இல்லாதவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான்? உடனே அவர் மாற்றி யோசித்தார். ஸ்லேட்டு கொடுத்தா நீ வரமாட்ட, அப்படித்தானே? பிளேட்டு கொடுத்து சோறு போடுகிறேன் நீ வா என்றார். எல்லாரும் ஓடியாண்டாங்க. எல்லாரும் புத்தக பையை பார்த்தார்கள், காமராஜர் மட்டும்தான் பிள்ளைகளின் இறைப்பையை பார்த்தார். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்திருக்கு. அவ்வளவு வித்தியாசமா யோசித்திருக்கு. விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர், அப்ப கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மனிதர் என்ன பண்றாரு, எல்லா இடத்துலயும் பஞ்சம், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணாரு, மலையால ஒரு தடவை போயிருந்தப்போ 15 கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார், ஊனி வைக்கிறார், அந்த மக்களுக்கு பூரா கொடுக்கிறார். அதுக்கு விதை தேவையில்லை, அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துரும். இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, அந்த கப்பக்கிழங்கு வாசத்துக்கு ஆடு மாடு எதுவுமே பக்கத்துல வராது. அப்ப அதை ஊனி வச்சு விளைய வச்சு அந்த மக்களை பஞ்சத்தில் இருந்து அவர் காப்பாத்தி இருக்கிறார். இலங்கையிலிருந்து 2 ரப்பர் செடியை கொண்டு வந்து அதற்கு உயிர் கொடுத்து, வீட்டுக்கு ஒரு ரப்பர் செடியும் ஒரு கப்பக்கிழங்கு செடியும் இருந்தால் இந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை, வாழ்நாள் ஆதாரத்துக்கும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மன்னர் அங்கே வாழ்வித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுக்கு ஆதாரமா இருக்கு. ஒரு ஆட்சியாளர் மற்றவங்க மாதிரி உட்கார்ந்துகிட்டே இல்லாம கொஞ்சம் மாற்றி யோசித்தால் தன் மக்களை எப்படி எல்லாம் காப்பாற்ற முடியும் என்பதற்கு இந்த நாடு உதாரணமாக இருந்திருக்கு.